வணக்கம், நான் டாக்டர் ரோஜா சுகுமார், கைனகாலஜிஸ்ட் அண்ட் சிஎன்எஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அவினாஷி, திருப்பூர். இன்னைக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் பத்தி பேச போறோம். ஒவ்வொரு வருஷமும் இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குக்கு ஒரு தீம் அண்ட் கோல் இருக்கும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து 7ஆம் தேதி வரைக்கும் பிரஸ்ட் ஃபீடிங் வீக்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். 2025 தீம் என்னன்னா, டு prioritize the breastfeeding and to create sustainable supportive systems. தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முன்னுரிமை கொடுப்பதும் அதுக்கான நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குறதும். இந்த தீம்ல மெட்டர்னிட்டி லீவ், அப்புறம் ஒர்க் பிளேஸ்ல ஃபீடிங் ஃபெசிலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுமே இன்க்ளூட் ஆகும். தாய்ப்பாலுக்கு ஈடானது எதுவுமே இல்லை. தாய்ப்பால் அமிர்தத்துக்கு நிகரானது. தாய்ப்பால்னால குழந்தைக்கும் அம்மாவுக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், குழந்தைக்கான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். தாய்ப்பால் மூலமா ஆன்டிபாடிஸ் மதர்ல இருந்து பேபிக்கு பாஸ் ஆகி நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும். அப்புறம் தாய்ப்பால் ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரி நோய்களை வராம தடுக்கும். 6 மாசத்தை விட குறைவா தாய்ப்பால் கிடைக்கிற குழந்தைங்களுக்கு காது தொற்று நோய், சுவாச குழாய் தொற்று நோய், வயிறு குடல் தொற்று நோய் வர வாய்ப்பு இருக்கு. தாய்ப்பால் மூலமா டிஹெச்ஏ பேபிக்கு போய் பிரெயின் டெவலப்மெண்ட், ஐக்யூ டெவலப்மெண்ட்டுக்கு உதவும். இது எல்லாத்த விட முக்கியமானது, குழந்தைக்கும் தாய்க்குமான பாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணும்.